நம்ம எரவாஞ்சேரியில் சபை கூடி வந்து ஏறத்தாழ 21 வருஷங்கள் முடிந்து 22வது வருஷம் ஆரம்பம். நாம் 2005ஆம் ஆண்டில் நாம் இங்கே கூடுவதற்கு தேவன் தயவு பாராட்டினாங்க. ஏறத்தாழ 21 ஆண்டுகள் தேவனுடைய மகாபிரதான தயவினாலும் இரக்கத்தினாலும் இந்த பகுதியிலே நாம் கூடுவதற்கு நமக்கு ஒரு இடத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுடைய தயவையும் அவருடைய பிரசனமும் நமக்கு கொடுத்து இந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சபையாக ஏறத்தாழ 21 ஆண்டுகள் நடத்தி வந்தாங்க. அது ஒரு அதிசயமான ஒரு காரியம். அதை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நம்மளை ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும். இது சாதாரணமாக அல்ல, தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். இப்படி தான் ஆண்டவர் நம்ம நடத்தி வந்தாங்க. அதனால் நம்ம எல்லாரும் ஒரு நன்றியுள்ள இறுதியத்தோடு இருப்போம். ஏறத்தாழ 21 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது இன்றையோட. அதனால் நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு, அவருக்கு மகிமை கனத்தையும் செலுத்துவதற்கு. நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தை நான் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அதில் நாம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த உலகத்திலே தேவன் ரட்சிப்பை, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பை எங்கே வச்சிருக்கிறார்னா, அது குமாரனாகிய சிலுவையிலே தான் அங்கே ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு உலகத்துக்கு என்னவா இருக்குன்னா, அந்த சிலுவை உலகத்துக்கு எப்பொழுதும் பைத்தியமாய் தோணுகிறது. உலகத்துக்கு எப்பொழுதும் அந்த சிலுவை ஒரு பைத்தியமாக, அற்பமாக, கேவலமாக, முகம் சுளிக்கத்தக்க, உதட்டை பிதுக்கத்தக்கதாக ஒரு காரியமாய் உலகத்துக்கு தேவன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் தேவன் ரட்சிப்பை எங்கே வச்சுருக்காங்கன்னா, அந்த நிந்தை நிறைந்த இடங்களில் தான் தேவன் ரட்சிப்பை அங்கே சிலுவையில் அங்கே வச்சுருக்கிறாங்க. அதுதான் மகா ரகசியமான ஒரு காரியம். இந்த உலகம் சிலுவை நிகழ்ச்சியை எப்பொழுதுமே அற்பமாக எண்ணும், தன்னுடைய முகத்தை சுளிக்கும், அதை கேவலமாக எண்ணும், அதை அருவருக்கும். ஆனால் தேவன் மகிமையான ஒரு வாழ்க்கையை, மகிமையான ரட்சிப்பை, ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைவதும், இந்த பூமியிலே அவன் சந்தோஷம் இருந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதும், சத்துருவாயை பிடியிலிருந்து அவனை விடுவிக்கவும், உலகத்துடைய பிடியிலிருந்து அவனை விடுவிக்கவும், இந்த பாவ மாம்சத்துடைய எல்லா இச்சைகளிலிருந்து அவன் விடுதலை ஆக்குறதற்கும் எல்லா வழிமுறைகளையும் எங்கே தேவன் வச்சிருக்கிறாருங்கன்னா, குமாரன் மூலமாய் சிலுவையிலே தான் அந்த ரட்சிப்பை வச்சிருக்கிறாங்க. இதை காணும்படியான கண்கள் கொஞ்சம் பேருக்கு தான், எல்லாருக்கும் அல்ல. எல்லாருக்கும் அந்த மகிமையான அந்த ரட்சிப்பை காணும்படி அவருடைய கண்கள் குருட்டாட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ரட்சிப்பின் மேன்மை காணும்படிக்கு தேவன் சிலுவையிலே வைத்திருக்கிறார் என்று அறியும்படிக்கான கண்கள் திறக்கப்பட்ட கொஞ்சம் பேருக்கு தான், எல்லாருக்கும் இல்லை. ஆகையினால் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போறவர்களுக்கு எப்பொழுதுமே அது என்னவாக இருக்குன்னா, பைத்தியமாக இருக்கும்.
சிலுவை என்பது உலகத்துக்கு ஒரு பைத்தியமான காரியம், ஒரு அற்பமான ஒரு காரியம். அதை நாம் ஒருபோதும் இந்த பூமி நாட்களில் மறந்து போகக்கூடாது. இயற்கையாகவே அந்த சிலுவையின் வாழ்க்கை என்பது நம்முடைய மாம்சம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்ல. பாடுபடுகிறது, அவமானப்படுகிறது, நிந்தையை அனுபவிப்பது, இதெல்லாம் இந்த மாம்சத்துக்கு அதுக்கு என்னன்னா பிடிக்காது. 3.5 ஆண்டு காலங்கள் பேதுரு இயேசுவோடு கூட இருந்த பேதுரு, நான் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே ஜனங்கள் அவர்கள் என்னை தீமையாய் குற்றம் சாட்டுவார்கள், என்னை புறஜாதியருடைய ரோமருடைய கையில் என்னை ஒப்பு கொடுப்பார்கள், என்னை அவர்கள் பாடுபடுத்துவார்கள், நான் மறிக்க வேண்டியிருக்கும் காரியத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லும்போது அந்த பேதுருவால் அதை ஜீரணிக்க முடியல, பேதுருவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பாடுபடுறதா, சிலுவையா, அவமானமா, நிந்தையா, உமக்கா? அதனால் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் அவன் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே ஆண்டவரே, இது உமக்கு சம்பவிக்கக்கூடாது, இந்த கெதி உமக்கு நேரிடக்கூடாது என்றதை அவன் இறுதி ஆழத்திலிருந்து அவன் சொல்கிறான். ஆனால் தேவ சித்தம் அவர் சிலுவையில் அறையப்படணும், அவமானத்தின் நிந்தையும் சகிக்கணும், அது வழியாய் நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும், அது வழியாய் பிசாசை ஜெயிக்கணும், உலகம் ஜெயிக்கப்படணும், மாம்சம் ஜெயிக்கப்படணும். இது தேவனுடைய வழி. அதுதான் நாம் எப்பொழுதுமே லகுவான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு விரும்புவோம். தேவன் அப்படி அல்ல. தேவன் எப்பொழுதுமே ஒரு ஒரு அந்த பாடுகள் லூடாய்தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறாங்க. இப்படி தான் தேவன் இந்த பூமி நாட்களில் தம்முடைய மகனை, செல்ல மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பும்போது அவர் ஏற்கனவே அவருக்கு தெரியும், என்னுடைய மகனை இந்த உலகத்துக்காக அனுப்பப்பட வேண்டியிருக்கும். கெட்டுப்போன இந்த மனுஷனுக்காக கெட்டுப்போன மனுஷனுக்காக என்னுடைய மகனை நான் சிலுவையிலே சின்னாபின்னமாக ஆக்க வேண்டும் என்பதை அவருடைய மனதில் ஏற்கனவே திட்டம் இருந்தது. நீங்களும் நானும் இந்த பூமியை நாட்களில் இந்த மகத்துவமான செய்தியை, சத்தியத்தை அறியலைன்னு சொன்னால் நாம் நரகத்துக்கு போயிடுவோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். ஒருத்தன் இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டாங்க, என்னுடைய பாவத்தை அவர் மேலே சுமத்தப்பட்டிருந்ததுங்கிறத யார் நம்பலையோ, யார் அதை விசுவாசிக்கலோ, அவனுடைய மேலே என்ன இருக்குனாக்கா சாபம் இருக்கும். இந்த முழு உலகமே ஒரு சபிக்கப்பட்ட உலகம், சாபம் நிரம்பி இருக்கிற இந்த உலகத்தில். அந்த முதலாவது மனுஷன் ஆதாம் யுத்தம் பூமி சபிக்கப்பட்டது. அதே போல் அவனுடைய மகன் அங்கே காயின் சொல்கிறார், நீ சபிக்கப்பட்டு பூமியிலே நிலையற்றவனாக இருப்ப, அலையறவனாக இருப்ப. அங்கே வாசிக்கிறோம், பூமி உங்கள் மீத்தும் சபிக்கப்பட்டது. சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தபடினாலே நாம் எல்லாருமே நம்ம ஒவ்வொரு மேலேயும் சாபம் இருக்கிறது. இந்த சாபம் நீக்கப்படணும்னா தம்முடைய குமாரனாய் இயேசுவை யாரெல்லாம் நோக்கி பார்த்து, குமாரன் மூலமாய் எனக்கு ரட்சிப்பு தான், குமாரன் மூலமாய் நான் அந்த சாபத்தை நீர்ப்பதற்கு வழி என்று சொல்லி யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த விடுதலை. மற்றபடி இந்த முழு உலகத்து மனுஷர்களும் இந்த இடுக்கமான வாசல் வழியாய் செல்வதற்கு விருப்பமே இல்லை. இந்த உலகம் எப்பொழுதுமே ஒரு விசாலமான பாதையை தான் இந்த உலகம் தெரிந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்களில் எப்பொழுதுமே தேவன் வைத்திருக்கிற இடுக்கமான வாசல் வழியாயே எப்பொழுதும் செல்வதற்கு நாம் எப்பொழுதுமே விரும்ப வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் ஜீவன் இருக்கிறது. அதுதான் குமாரன் சென்ற பாதை, குமாரன் சென்ற வழி, அதுதான் இடுக்கமான ஒரு வழி. ஏன் அப்படின்னாக்கா, சத்துருவாய சாத்தான் எப்பொழுதும் விரிவான ஒரு அகலமான பாதையை மனுஷர்களுக்கு காண்பித்து இது வழியாய் போங்கள் என்று சொல்லி அவன் நரகத்துக்கு அனுப்பிச்சு கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு லகுவாய் அகலமான கேட்டு வழியை அவர் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு சிலருடைய கண்கள் தான் அந்த ரட்சிப்பின் மேன்மையை காணும்படிக்கு இடுக்கமான பாதை, இடுக்கமான வழி, நிந்தை நிறைந்த பாதை, அவமானம் நிறைந்த பாதை, அதுதான் தேவன் வைத்திருக்க ஒரு குறுகலான வழி.
இதை காணும்படிக்கு ஒரு சில பேருடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறார். நாம் எல்லாருமே இந்த சிலுவையின் மகிமையை காணக்கூடாதபடிக்கு ஒரு நாள் இந்த உலகத்தோடு ஒத்தக்காரர்களாய், உலகத்தோடு ஒத்த விஷக்காரர்களாய், சபிக்கப்பட்டவர்களாய், சாபம் நிறைந்தவர்களாய், அதாவது பாவத்தின் கொடூரத்தினுடைய பாவம் என்னை ஆளுகிறதாய் நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம். நம்ம எல்லாருமே எப்போ என்னுடைய பாவம் இந்த பூமியிலே மன்னிக்கப்பட்டது, பாவம் கீழே விழுந்தது, எப்போ பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால், இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என்னுடைய பாவங்கள் அவர் மேல் வந்தது, என்னுடைய அக்கிரமம் அவர் மேல் சுமத்தப்பட்டதுங்கிறத யார் நம்புகிறானோ அவனுக்கு மாத்திரம்தான் விடுதலை. இதை யாரெல்லாம் நம்பலையோ அவனுக்கு என்ன இருக்குனாக்கா சாபந்தான் இருக்கும். அவன் கோடீஸ்வரனானாலும் சரி, குபேந்திரனானாலும் சரி, அவன் மந்திரியானாலும் சரி, அவன் பரம்பரை ராஜ குடும்பமானாலும் சரி, பரம்பரை பரதேசியாக இருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்த எவனுக்கும் இந்த பூமியில் ஆசீர்வாதம் வேணுமா, பாவம் மன்னிக்கப்படணுமா, குமாரன் வைத்த அந்த பாத வழியாக தான் போனாதான் அவன் ரட்சிப்பு. நான் என்னுடைய இளம்பிராயத்தில் 14, 15, 16 வயது உடனாக இருக்கும்போதெல்லாம் கிறிஸ்தவம் என்றால் அது ஒரு அந்நிய மதம், அது ஒரு அந்நிய நாட்டு கடவுள், நமக்கு எத்தனையோ இந்து கடவுள் இருக்குன்னு சொல்லி எண்ணி பாவத்தால் நிரம்பி போயிருந்தேன். அது எனக்கு தெரியும். பாவம் சபிக்கப்பட்டிருந்தது, என்னை என் மாம்சபூரம் கொழுத்து போயிருந்தது, பாவம் என்னை மூடி இருந்தது, எனக்கு தெரியும். எப்பொழுது என் ஆண்டவர் எனக்காக அவர் சிலுவையிலே மரித்தார்ங்கிறதை நான் எப்பொழுது விசுவாசிக்க ஆரம்பித்தனோ அப்பொழுது எனக்கு இருதயத்தில் சொல்ல முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் அனுபவித்தேன். எப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளே அப்பொழுது என் இருதயம் கடினமாக இருந்ததை நான் பார்த்தேன். என் இருதயம் கடினப்பட்டிருந்தது. இதுதான் தேவனுடைய வழி. இயேசுவை எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நீ விசுவாசிக்கலன்னா உன் இருதயம் கடினப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கை கெட்டு சீரழிந்து நாசமாய் போய்விடும். அநேகர் இதை விசுவாசிப்பதற்கு நாட்கள் ஆகிறது. உதாரணமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதே 2வது அதிகாரம், அதாவது 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இந்த பவுல் ஏற்கனவே அவர் பெரிய ஞானி. அவர் அந்த காலத்தில் அவருக்கு அவ்வளோ படிப்பு, அந்த காலத்தில் அவ்வளோ ஞானமுடைய ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொல்கிற, நான் அதையும் இதையும் பேசியெல்லாம் நான் உங்களுக்கு உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை, அதையும் இதையும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி உங்களை நான் உங்களை நான் துரிதப்படுத்த நான் விரும்பலை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஒன்று இருக்குது, மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்கா, நிந்தையை சுமந்த, அவமானங்களை சகித்த அந்த சிலுவையில் ஏறப்பட்ட அவரை, சிலுவையில் அறையப்பட்ட அவரை, அவரை அல்லாமல் உங்களுக்குள்ள வேறு எதையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். மனுஷனுடைய புத்தி எதையோ தெரிந்து கொள்வதற்கு அலைவாயுது. ஆனால் இயேசு யார் என்று அறிந்து கொள்வதற்கு அவனுடைய மனதை அதில் வைக்கலை இந்த உலகம். இப்படிலாம் இந்த இயேசுவை அறியாத மனுஷன் பைத்தியம் கொண்டவனாக இருப்பான். இந்த மனுஷன் யாருன்னா அவன் இந்த பூமியிலே ஒரு சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஏன்னா தேவன் அந்த சிலுவையுடைய நிகழ்வை, ஒரு சபிக்கப்பட்ட நிகழ்வை மனுஷன் அதை ஈஸியாக ஏற்றுக்கொள்கிறது இல்லை, அவன் அதை விரும்புகிறது இல்லை. ஆனால் தேவன் அந்த சிலுவையில் தான் மனுக்குலத்தின் ரட்சிப்பை அங்கே தான் வச்சுருக்கிறாங்க, வேறு வெளியில் இல்லை. அதனால தான் பவுல் சொல்கிறாங்க, அவரை இன்றி, சிலுவையில் அறையப்பட்ட அவரை இன்றி, அவர் இல்லாமல் வேறு எதையோ நீ அறிந்து உன் காலத்தை வீணடிக்க வேண்டாம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளை, இங்கே கூடியிருக்க ஒவ்வொருக்கும் என்னை சேர்த்து சொல்கிறேன், எதையோ அறிந்து கொண்டு நம்முடைய நாட்களை வீணடிக்க வேண்டாம். நீ சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை அறிந்து கொண்டு
உன் வாழ்க்கையிலே நீ ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அறிந்து கொள். ஏன்னா அங்கே தான் மனுகுலத்தினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. மறந்து போகக்கூடாது. இந்த காரியத்தை குறித்து ஏசாயாவின் புஸ்தகம் இன்றும் அழகாய் நமக்கு விவரிக்குது. ஏசாயாவின் புஸ்தகம் நமக்கு ஏற்கனவே நம்ம நன்றாய் தெரிந்திருந்தாலும் திரும்பவும் மனதிலே இதை நாம் கொள்ள விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். போதும். இது இந்த வசனங்கள் ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பிக்குதுன்னா, இந்த அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன ஆரம்பிக்குதுனாக்கா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? அங்கே ஒரு கேள்விக்குறியோடு அந்த வசனம் இருக்கிறது. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். இந்த காரியத்தெல்லாம் நான் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி இதை யார் நம்புகிறாங்கன்னு அங்கே கேள்விக்குறியோடு அந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்கிற இந்த மகத்துவமான காரியத்தை யாருடைய இருதயம் இதை விளங்கிக்கும் நான் சொல்லி ஒரு தவிப்போட ஏக்கத்தோடு இருதயத்திலான புலம்பலோடு இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு புலம்பலோடு இந்த அதிகாரத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். புலம்பலோடு வேதனையோடு நான் இந்த காரியம் சொல்கிறேன். அவர் எழும்புகிறார், இளங்கிளையைப் போல வறண்ட நிலத்திலிருந்து துளிர் விடுகிற வேரை போல. வறண்ட நிலத்தில் ஒரு மரம், வெட்டப்பட்ட மரம், அந்த மரத்திலிருந்து ஒரு துளிர் எழும்புது. அந்த துளிர் எழும்பி பார்க்குறோம், அந்த துளிரை ஒழிக்கணும்னு சொல்லி எத்தனையோ மிருகங்களும் கால்நடைகளும் மனுஷர்களும் கங்கணம் கட்டி பிசாசுகளும் அந்த துளிரை துளுக்க விடாமல் உடைச்சிட்டு இருக்கும்படிக்கு மரத்தை கிளம்பிடாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வறண்ட நிலத்தில் இருக்கிற அந்த பட்டுப்போன அந்த மரத்தில் துளிர் விடுகிற வேரை போல அவர் துளிர்த்து எழும்புகிறார். பிசாசுக்கு முன்பாக, சத்துருவாகிய சாத்தானுக்கு முன்பாக அவர் எழும்புகிறார். அவருக்கு அழகு இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும்போது நாம் அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவர் அழகாக, மிகுந்த அழகாக, சிம்மசாரை போல. இன்றைக்கி இருக்கிற ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா, இயேசுடைய ஃபோட்டோ பின்னாடி ஒளி வட்டம் இருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும், ஜோராக இருக்கும், ஜனங்கள் கவர்ற மாதிரிலாம் படங்கள்லாம் இருக்கணும். அப்படிலாம் இல்லை. அவருக்கு என்னவா இருந்ததுதான், அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு என்னவில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்போங்கள, இப்படி தான் இருப்பாங்கன்னு. நாம் யாரே ஒரு மனுஷனை குறித்து சொன்னோம்னா நமக்கு ஒரு கற்பனை பண்ணி வைப்போம். இவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு கற்பனையின் ஓட்டம் நமக்கு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இயேசுவா இப்படி தான் இருப்பாருன்னு நமக்கு ஒரு கற்பனை இருக்கும். இந்த உலகத்தில் வரைஞ்சிருக்கிற எந்த படமும் இயேசுடைய ரூபம் இல்லவே இல்லை. ஏன்னா அவன் விரும்புகிறபடி ஒரு கற்பனையின் தோற்றத்தின்படி ஒரு படத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கான். அதனால் இங்கே என்ன எழுதியிருக்குனாக்கா, அவரை நாம் பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை நித்தியத்தில் பார்க்கும்போது, அவர் நடுவானத்தில் நியாய்ந்திருக்கிறவராய் வரும்பொழுது, அவர் நாம் கற்பனை பண்ணி வைத்திருந்தோமே அந்த ரூபம் இல்லை, அது வேறு ரூபம். மனுகுலத்தில் இருக்கும்போது அவர் வேறு ரூபம், விண்ணுலகத்தில் இருக்கும்போது வேறு ரூபம். ஆகையினால் நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. ஆனால் அப்பேற்பட்ட அவர் என்னவானாராம், அசட்டை பண்ணப்பட்டார். முதல்ல அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுறது, அசட்டை இருந்தது. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார். தச்சனுடைய குமாரன், மரியாளுடைய மகன், அவர் அற்பமாய் காணப்பட்டார். அந்த ஊரிலே, அவர் வாழ்ந்த ஊரிலே நாசரேத்திலே அவர் அற்பமாய் காணப்பட்டார். ஏன் தெரியுமா? இந்த ஒரு பாவிக்காக
அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்திருந்தார், பாடு அனுபவித்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நாம் மறுபடியும் நம்முடைய இருதயத்திலே மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, இதெல்லாம் யாருக்காகன்னா 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, என்னுடைய பாடுகளை, நான் திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நம்முடையங்கிற இடத்துல என்னுடையங்கிறதை நான் பல வருடங்களால் அப்படி தான் வேதத்தை நான் வாசிக்கிறேன். 4ஆம் வசனத்தில் என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணுகிறோம். இல்லை, இந்த பாவியின் மித்தம்தான் அவர் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அந்த முழு உலகத்தில் ஒரே ஒருத்தர் தான் பாவம் செய்யாதவர், அவர் தான் இயேசு. அவர் தான் எனக்கு என் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் மன்னிப்பதற்கு, பாவத்தை சுமப்பதற்கு எல்லாத்துக்கும் தகுதி உடையவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அந்த உலகத்தில். அதனால் அவர் வாதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்துவார். இதெல்லாம் அவருக்கு நடக்குது. தொடர்ச்சியாக வாசிக்கணும். என்னுடைய மீறுதல் நிமித்தம் எத்தனை தடவை நம்ம மீறுதல் பண்ணினோம்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், திரும்பவும் செய்தோம். ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் ஆண்டவர் சொன்னார், இது தொடாத, செய்யாத. எதை மனுஷன் செய்யாதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதை தான் செய்வான். நம்ம வீட்டில் பிள்ளைங்களை பாருங்கள், இதை போய் தொடாதரா, பார்ப்போம், அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பான், மறுபடியும் அதை போய் தொடுவான். அந்த பிளக்கை போய் தொடாத, அந்த சுவிட்சை தொடாத, பிளக்கை தொடாத, போய் மறுபடியும் தொடுவாங்க. நம்முடைய சுபாவம்னா எதை தொடாத, செய்யாத, அதை செய்கிறதே நம்முடைய மாம்சத்தினுடைய இழிவு நிலைமை. இப்படி தான் நம்ம எல்லாருமே, அவ்வளோ மோசமான நம்முடைய நிலைமை. இப்படி சிறுமப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவரை விட்டு மீறி கெட்டு வீணாக சந்தியில் போனவர்கள் நம்ம எல்லாருமே, ஒருத்தம் பாக்கி இல்லாமல். வேதம் சொல்லுது, ரோமர், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன், மீதியை சொல்லுங்களேன், நன்மை செய்கிறவன் ஒருத்தியும் இல்லை, நன்மை செய்தவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் எல்லாரும் கெட்டு போனவர்கள், ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் அப்படி தான். ஆனால் அதை தான் ஒத்துக்கணும், அதை தான் ஒத்துக்கணும். ஆண்டவரே, கெட்டு போனவே ஆண்டவரே, நான் மீறினவன் ஆண்டவரே, மீறுகிறவள் ஆண்டவரே. இன்னொரு இடங்களில் தான் எழுதியிருக்கு, நீ மீறுகிறவன்னு எனக்கு தெரியும். ஏசாயா அதெல்லாம் எடுக்க வேண்டாம். நீ மீறுகிறவன்னு எனக்கு தெரியும். உன் நிலைமை, உன்னை உண்டு பண்ணும்போது மீறுவ, நான் செய்யாதன்னு சொல்கிறத நீ செய்வ. அவ்வளோ துர்புத்திக்காரினி, உனக்காக நான் வர்றேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரியம் கண்ணாப்புன்னு ஆயிட்டு, காரியம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மீறுதலை நான் ஏற்றுக்கிறேன், நான் அந்த நஷ்டத்தை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் தம்முடைய மகன் மூலமாய் அந்த காரியம் கொலாப்ஸ் ஆன கண்ணாப்புண்ணான காரியம், சிக்குழுந்த நூல் கொண்டு போல போன அந்த காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, நான் மறுபடியும் உன்னை நான் ஓட வைக்கிறேன். இதுதான் அவருடைய அனந்த ஞானம். இதெல்லாம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நடக்க வேண்டிய ஒரு காரியம். அங்கே வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். கேட்டே இருக்கிறதுனால சில வார்த்தை உள்ளுக்குள்ளே போகிறதில்ல. அந்த வார்த்தையுடைய ஆழத்தை நம்ம அறியாமல் நம்ம போயிட முடியும். வார்த்தையுடைய ஆழத்தை அறியாமலேயே நம்ம போயிடக்கூடாது. அதான் இந்த சிலுவையினுடைய உபதேசம் அநேகருக்கு என்ன பண்ணுறாரு சொன்னாக்கா, அவளுக்கு அது பைத்தியமாக தோணுது, கெட்டு போகிறவளுக்கு பைத்தியமாக தோணுது. ஆனால் கொஞ்சம் பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க, ஓ ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்து மித்தம், என்னுடைய அக்கிரமங்கள் மித்தம் ஆண்டவர் நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே ஆண்டவரே, உண்மையில் வந்தது ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே நான் குணமாகிறேன் ஆண்டவரே,
எல்லாமே இந்த பாவின் மித்தம் அடிக்கப்பட்ட அந்த தழும்புகள். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, அவருடைய உடம்புல வந்த தழும்புகள் ஏறத்தாழ 5000க்கும் மேலே அவருடைய சரீரத்தில் தழும்புகள் இருந்தது. அந்த ஒவ்வொரு முறையும் அந்த கொக்கினால் சாட்டையினால் அடித்து இழுக்கும்போது அத்தனை காயங்கள், 5000க்கு மேற்பட்ட காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்தது. அதை மறந்து போகக்கூடாது. இந்த பாவின் மித்தம் உமக்கு காயம், இந்த பாவின் மித்தம் எல்லா ஆக்கினையும் உங்களுக்கு வந்து எனக்கு நான் சமாதானமாக வாழணுங்கிறதுக்காக உங்களுடைய தழும்புகள்லாம் 5000க்கு மேற்பட்ட அந்த தழும்புகள் எல்லாம் இந்த பாவி சுகமாகணுங்கிறதுக்காக எனக்காக விலைக்கரையும் கொடுத்தப்பட்டது. நான் மறந்து போகக்கூடாது. 6ஆம் வசனம், நாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டத்தில் நாம் என்ன போடக்கூடாது? கூட்டத்தில் போடக்கூடாது. நம்ம எல்லாருமே நான் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தவன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய பாவம்லாம் உண்மையில் சுமத்தப்பட்டது, என் பாவம் உண்மையில் வந்தது ஆண்டவரே. சில தாய்மார்கள் சில பிள்ளைகளுக்கு வியாதி வரும்போது அழுவதை நான் பார்த்துருக்கேன். அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு கேன்சரோ இல்லை விஷ காய்ச்சலோ ஜுரமோ வந்துட்டேன், ஐயோ இந்த காய்ச்சல்லாம் இந்த வியாதியெல்லாம் என் மேலே வரக்கூடாதா, என் பிள்ளையை விடுவிக்க மாட்டீங்களா சொல்லி தாயானவள் புலம்புவதை நான் பார்த்துருக்கேன். சில பிள்ளைகள் மரித்திரும், சில தாய்மார்கள் அழுவாங்க, ஐயோ நான் செத்துருக்கலாமே, என் பிள்ளைக்கு பதிலாக நான் செத்துருக்கலாமே, ஐயோ என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நாள் வாழ வேண்டியவனாச்சே, அவன் இளம்பரையாமாச்சே, நான் ஏன் வாழணும் இந்த உலகத்தில், என் பிள்ளை ஏன் சாகணும்னு சொல்லி புலம்புற தாய்மார்களில் நான் கேட்டிருக்கேன், என் காதில் கேட்டிருக்கேன். இப்படி தான் தேவனுடைய குமாரன் என்னை விடுவிக்க பொருட்டு என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் என் மேல் வந்த எல்லா ஆக்கினையும் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த விஷயங்களெல்லாம் அவர் மேல் பாய்ச்சப்பட்டது, எல்லாம் அவர் மாற்றப்பட்டது. இப்படி அவர் என்னை விடுவிக்கிறார். இதுதான் நல்ல செய்தி. இது என்னை விடுவிக்கிற நல்ல செய்தி. இது சிலுவை ஏற்பட்ட உபதேசத்தை யாரெல்லாம் அருவருக்கிறானோ அவனுக்கு கெட்டு போகிறதுக்கு அது இந்த பூமியிலே அவன் கெட்டு போவான். இந்த செய்தி அவன் ஏற்றுக்கொள்ளலைன்னா. இயேசு இல்லாத ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசு இல்லாத எந்த ஒரு மனுஷனுக்கும் சமாதானம் இல்லை, இயேசு இல்லாமல் இந்த பூமியிலே அவன் நித்திய வாழ்வும் இல்லை, இந்த பூமியிலே நிலையற்ற வாழ்க்கை. எந்த மனுஷனாலும் சரி, இந்த நாட்டை ஆளுகிற ராஜாவானாலும் சரி, நாட்டில் இருக்கிற பரதேசியானாலும் சரி, இயேசு இல்லாமல் சந்தோஷமோ சமாதானமோ ரட்சிப்போ இல்லவே இல்லை. அதைதான் பேதுரு சொல்லுவார், வானத்திற்கீழ் பூமியின் மேல் இயேசுவின் இல்லாமல் ரட்சிப்பு தூரத்திலே கட்டளையிடப்படலை. பிதா தம்முடைய சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவிடத்தில் தான் ரட்சிப்பை வச்சிருக்கிறார். நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. தொடர்ச்சியான இந்த காரியங்கள்லாம் இந்த 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப வாசிக்கணும். ஒளிவெட்டா இருதயத்தின் ஆழத்தில் அதெல்லாம் எழுதி கொள்ளணும். அவர் நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், அவருடைய வாயை திறக்கலை, அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர்க்கத்திற்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். தம்முடைய வாயை திறக்கலை என்ற வாழ்க்கையுடைய மகிமையை நான் காணும்போது அது ஆச்சரியமாக இருக்குது. அவர் ஏற்கனவே வார்த்தையாகிய தேவன், அவருடைய வாயினால் அண்ட சராசரமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவருடைய வாயின் வார்த்தையினாலே முழு உலகமும் நியாயந்திருக்கப்பட போகிறது. ஆனால் என் மித்தம் அவர் இப்பொழுது வாய்ப்பொத்தி அமைதியாக இருக்கிறார். வாயை திறவில் அவர் இந்த பூமியில் எடுபட்டார், இந்த பூமியில் ஒதுக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். இதெல்லாம் நினச்சா பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவரை கொடுமை செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை இருந்ததும் இல்லை. வஞ்சனையான வார்த்தைகளுடைய வார்த்தை இல்லை. இப்படி தொடர்ச்சியான காரியங்கள்லாம் இருக்குது. அடுத்து 11-12 வாசிக்கிறோம், அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை திருப்தியாவார், என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமலாக்குவார். அதாவது யோவானதின சுவிசேஷத்தின் புத்தகம் திருப்ப வேண்டாம், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் ஒரு காரியம் இருக்கும்.
நீங்கள் பிதாவையும் குமாரனையும் அறிகிற அறிவதே நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன் வாசிக்கும். யார் இந்த பூமியில் பிதாவையும் குமாரனையும் யார் அறிந்து கொள்கிறாளோ அதுதான் இந்த உலகத்தில் அவன் நித்திய வாழ்வுக்கு வழிநடத்தக்கூடிய வழி. அதனால் அவரை அறிகிற அறிவிலே அதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆவார்கள். இயேசுவையும் பிதாவையும் அறிகிறவர்களே நீதிமான்கள் ஆவார்கள். பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய ஆசையை, தன்னுடைய பிளானை எல்லாத்தையும் மரணத்துக்கு ஊற்றினார். சாகு, தன்னுடைய பார்வைக்கு சாகு, தன்னுடைய நாவை அடக்கி ஆண்டார். எல்லாத்துக்கும் அவர் இந்த பூமியின் நாட்களில் கண் கண்டபடி அவர் பார்க்கல, நாவு வந்தபடி பேசலை, காது கேட்டபடியெல்லாம் அவர் நடக்கலை. எல்லாமே மரணத்தில் ஊற்றினார். அதுக்கு சாக ஒப்பு கொடுத்தார். மரணத்தில் ஊற்றினார். தன்னுடைய ஆசைகள், விருப்பங்கள், இஷ்டங்கள், உணர்வுகள் எல்லாத்தையும் அவர் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா நீங்களும் நானும் நீதிமானாய் மாறணுங்கிறதுக்காக என்னுடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மேலே சுமத்தப்பட்டது. இயேசுவின் மேல் எல்லா பாவங்களும் சுமத்தப்பட்டது. குறிப்பாக என்னுடைய பாவம் அவர் மேலே சுமத்தப்பட்டது. அதை தான் நீங்களும் நானும் மனதில் என்னாலும் வைத்திருக்க வேண்டும். இங்கே வாசிக்க சங்கீதத்தில் 22 நாம் இந்த துதியின் வேலை போது கேட்டோம் இல்லையா, அந்த அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 22 சங்கீதம் 22 சங்கீதம் 22 1வது வசனம் வாசிங்க சிஸ்டர். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இது இயேசுவை குறித்தான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை. பிதாவே பிதாவே என்ற வார்த்தையை அப்போ யூஸ் பண்ணல, அவர் பிரயோகப்படுத்தலை. என் தேவனே ஏனென்றால் இப்போ அவர் தேவன், இப்பொழுது அவர் தேவன். நாள் பூர்வம் பிதாவே பிதாவே என்று சொன்னார் அவர். இப்பொழுது அவர் என்னவாக இருக்கார்? நியாயாதிபதியாய் தேவன் இருக்கிறார். நியாயாதிபதியாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவர் நிற்கிறார். நீங்களும் நானும் நரகத்துக்கு சமீபமாக இருக்கோம். அக்கிரமத்திலும் பாவத்திலையும் உழண்டு போயிருக்கிறோம். இப்போ என்னுடைய அக்கிரமம், என்னுடைய பாவங்களெல்லாம் குமாரன் மேல் சுமத்தப்பட்டிருக்கு. குமாரனுடைய மேல் பாவம் சுமத்தப்பட்டிருக்கு. எல்லாருடைய பாவமும் ஒட்டு மொத்தமும் அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்க. இப்பொழுது பிதா தன்னுடைய குமாரனை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் ஒரு நாள் குமாரனாக இருந்தார். இப்போ குமாரன் என்னவா மாறிட்டார்? பாவியாக மாறிட்டார். அவர் பாவம் செய்து பாவியாய் மாறல. இந்த பாவியின் மித்தம் இந்த பாவியுடைய எல்லா பாவம் அறியாத அவர் மேல் அவர் இப்பொழுது பாவம் ஆனார். அவர் எல்லாருடைய அக்கிரமமும் அநியாயமும் நம்ம ஒவ்வொருடைய பாவமும், என்னுடைய பெருமை, என்னுடைய அகங்காரம், என்னுடைய ஆணவம், எல்லா பாவமும் அவர் மேல் இப்போ சுமத்தப்பட்டது. இப்பொழுது பரலோக பிதா குமாரனை பார்க்க முடியாது. இப்பொழுது பிதா குமாரனை கைவிட்டார். குமாரனை பிதா அப்பொழுது என்ன செய்துவிட்டார்? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த தொடர்பு இப்பொழுது வெட்டப்பட்டாயிடுச்சு. 2 பேருடைய தொடர்பும் வெட்டியாயிடுச்சு. ஒரு நாள் பிதாவே பிதாவே என்று கூப்பிட்டார். இப்பொழுது அவர் தேவனே தேவனே என்று கூப்பிடுகிறார். ஏன்? இப்பொழுது பிதாவுடைய உறவு இல்லை, தேவனுடைய பிரசன்னம் இல்லை. இப்பொழுது நரகத்தின் வேதனையை அனுபவிக்கிறார். இப்பொழுது அவர் எங்கே பாவம் இருக்கிறதோ அங்கே நரகம்தான் அனுபவிச்சானோ. இப்போ நீங்களும் நானும் விடுவிக்கப்படணும்னா என்னுடைய பாவம் அவர் மேல் வந்தது. இப்பொழுது அவர் மேல் பாவம் வந்திருக்கிறபடியால் பிதா இப்பொழுது குமாரனை கைவிட வேண்டியிருக்கிறது. கைவிட்டார். ஏறத்தாழ 3 மணி நேரம் பிதா கைவிட்டார். இப்போ அவர் சுமந்து தீர்க்கணும். என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் குமாரன் சுமந்து தீர்க்கணும். அது ஈஸியாய் நடந்ததில்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஈஸியாக ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போக வேண்டாம். அந்த 3 மணி நேரம் அவர் பட்ட பாடு இருக்கே, அவர் நரகத்தினுடைய வேதனையை அந்த 3 மணி நேரம் ஒட்டு மொத்தமாய் சுருக்கி 3 மணி நேரம் அந்த சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். சூரியன் அதை பார்க்க முடியவில்லை, பூமி காண முடியவில்லை, அண்ட சராசரமும் தத்தளித்தது, பூமி தன்னுடைய சூரிய முகத்தை மூடிக்கொண்டது, சூரியன் முகத்தை மூடிக்கொண்டது. ஏனென்றால் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியவில்லை. அதனால் ஏன்னா நரகத்தின் வேதனையை அவர் அனுபவித்தார். இந்த பூமியின் நாட்களில் அது ஒரே ஒரு காரியம்தான் அவரை இந்த பூமியில் பிதாவே ஏன் கைவிட்டின்னு கேட்க வைத்தது. இந்த பாத்திரத்தில் தான் நான் பானம் பண்ணணுமா, இந்த வழியாக தான் போகணுமா, வேறு வழி இல்லையா? அதுக்கு நம்முடைய சகரியா போன ஐயா சொல்லுவாங்க, மகனே நீ பாவம் செய்யலை, நீ இப்படியே நீ கச்சமேனியிலேருந்து நீ பரலோகத்துக்கு வந்துடலாம், ஆனால் இந்த சேட்டு நரகத்துக்கு போவானே, நீ வேணா அங்கே வந்துடலாம், இவன் வேணா நரகத்துக்கு போயிடுவானே, உனக்கு சம்மதம்னா நீ பரலோகத்துக்கு வந்துடலாம். ஆனால் இயேசு இல்லை, நான் இந்த நரகத்தை அனுபவிக்கிறேன், இவனை விடுவிக்கிறேன், இந்த சேட்டை விடுவிக்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் அவர் நரகத்தினுடைய கொடூரத்தை அனுபவித்தார். நான் செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அவர் மேல் விழ பண்ணி கொண்டார், அவரே வாங்கிக்கிட்டார். என் மேலே வரட்டும், இந்த சாபம் என் மேலே வரட்டும் சொல்லி அவர் எல்லாத்தையும் அவர் மேல் வாங்கி அவர் மேல் விழ பண்ணினார். அதை தான் வாசிக்கிறோம். அதனால தான் பிதா குமாரனை கைவிட வேண்டிய சூழ்நிலை உண்டானது. அது மாத்திரம் இல்லை, இந்த பூமியிலே ஜனங்கள் அவரை ஒரு புழுவை போல நடத்தினார், ஒரு புழுவை போல. ஏன்னா எனக்காக அவர் தாழ்மையின் ரூபம் எடுத்து இந்த பூமியின் நாட்களில் ஒரு புழுவை போல் நடத்தினார். அதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 6வது வசனம் 7வது வசனமும் வாசிங்க. சங்கீதம் 22:6-7. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிற எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. போதும். இதெல்லாம் நம்முடைய குருநாதருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவரை ஒரு புழுவை போல நடத்தினார். ஒரு புழுவை போல. ஒரு புழுவை இப்படி எட்டி உதைச்சா அங்கே சுருண்டுட்டு அங்கே போய் மூளையில் கிடக்கும், அங்கே எட்டி உதைச்சா அந்த புழு இங்கே வந்து கிடக்கும், இங்கே எட்டி உதைச்சா அங்கே போகும். புழு ஒருபோதும் சண்டைக்கே போகாது, அது எட்டி உதைக்க சுருண்டுக்கிட்டு அப்படியே தான் கிடக்கும். ஆனால் ஒரு பாம்பை நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஒரு பாம்பு கிடக்குனாக்கா அதை எட்டி உதைச்சி அது இங்கே ஒட்டியோ இதெல்லாம் உதைக்க முடியாது. அது தான் வேலையை நொஸ்ஸுன்னு எடுத்துரும். ஆனால் அவரிடத்தில் ஒரு புழுவை போல காணப்பட்டார். ஏன்னா எனக்கு மாதிரியை காண்பிக்கணும் அல்லவோ. அதனால் அவர் புழுவை போல நடத்தப்பட்டார், அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன், பாவமறியாத மாசற்ற அவர் நிந்திக்கப்பட்டார், அவமதிக்கப்பட்டார். அவருக்கே அந்த அவமானம் நிந்தையும் இருக்குமானால் நீங்களும் நானும் இந்த பூமியில் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை புழு மாதிரி உங்கள் வீட்டிலையும் வேலை ஸ்தலத்தையும் நடத்தும் போது, ஆண்டவரே எனக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே, இந்த பூமியில் உண்மை போல வாழ்வதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கிறதே, நன்றி ஆண்டவரே. நான் வாய் பேச வேண்டாம், எதிர்த்து பேச வேண்டாம், என்னை நியாயப்படுத்த வேண்டாம், நன்றி ஆண்டவரே. புழுவை போல நடத்த எல்லாருமெல்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இருக்கா, ஏன் இந்த சூழ்நிலை? இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும், அவருடைய முகத்தை மறைக்கலை. நான் வாசித்தோம் இல்லையா, என்ன வாசித்தோம்? 24ஆம் வசனம். உபத்திரவப்பட்டுடைய உபத்திரத்தை அவர் என்ன பண்ணல, அற்பமாக என்னல, அவர் அருவருக்கலை, அவர் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்கலை, அவர் முகத்தமெல்லாம் மறைக்கலை. பிசாசு சொல்லுவான், நீ படுற பாடு அவருக்கு தெரியுதா, சந்தேகத்தை உண்டு பண்ணுவான். இல்லை, என்னை புழு மாதிரி மனுஷன் நடத்தும் போதும், என்னை அவமானப்படுத்தும் போதும் அவருடைய முகம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவருக்கு தெரியாமல் தலையில் இருக்க சின்ன முடி கூட கீழே விழல, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ நான் வாய்ப்பற்றி அமைதியாக இருக்கட்டும். ஏன்னா என் குருநாதர் சென்று போன பாதை அதுதான்.
அவர் வைத்து போயிருக்கிறார் ஒரு அடிச்சோடு. அந்த அடிச்சோடு தான் நானும் கடந்து செல்லணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குருநாதர் சென்று போன பாதை ராஜ பாதை. அது உலகத்துக்கு வேணாலும் அவமானமாய் தோணலாம், உலகத்துக்கு வேணாலும் கேலியாக இருக்கலாம், உலகத்துக்கு வேணாலும் கிண்டலாய் காணப்படலாம். என் ஆண்டவர் சென்று போன பாதை இருக்க அல்லவோ, அதுதான் பரலோகத்துடைய வழி. நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். புழுவை போல மனுஷன் நடத்துகிறாங்களா, ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஏன்னா நான் சபிக்கப்பட்ட மாம்சத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய சாபம் நீங்கணும்னா குமாரன் சென்று அந்த பாதையில் தான் போகணும், வேறு வழி இல்லவே இல்லை. அதனால் மறக்க வேண்டாம். புழுவை போல தேவன் நம்மளை பார்க்க பரியாசம் பண்ணும் போதும் எட்டி உதைக்கும் போதும், ஆண்டவரே உமக்கு நன்றி, நானும் இந்த வழியில் நடந்து போகட்டும். அதே ஆவியில் இருக்கட்டும். எதுக்குற ஆவி வேண்டாம், பகைக்கிற ஆவி வேண்டாம். இயற்கையாகவே என்னுடைய மாம்சத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசம் இல்லாத ஒரு சரீரத்தில் நீங்களும் நானும் குடியிருக்கோம். நன்மை வாசம் இல்லாத சரீரத்திலே இந்த பூமியிலே நம்ம வாடுகிறபடினாலே நம்மளை எதுக்கிறவர்களை எதுக்கவும் பகைக்கிறவர்களை பகைக்கவும் இப்படிப்பட்ட மாம்சத்திலே தான் நாம் எல்லாரும் குடியிருக்கோம். ஆனால் தேவனுடைய குமாரனுடைய சுபாவம் எட்டி உதைக்கும் போதும், காரி திப்பும்படும் போதும், அவமானப்படுத்தும் போதும், பிதாவே இவர்களை மன்னி, இவள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக பரிந்து பேசுகிற மன்னிக்கிற இருதயம் கொண்ட இருதயம்தான் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயத்தினான அந்த அன்பின் வெளிப்பாடு. இன்னொன்று, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். யோவான் இந்த சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். யோவான் யோவான் என்ற சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தில் 36வது வசனம். யோவான் என்ற சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 36வது வசனம். சிஸ்டர் வாசிங்க. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலைநிற்கும் என்றான். இந்த பூமியிலே பிறந்த கோடா கோடி மனுஷர்கள் இந்த பூமியிலே இருக்கிறார்கள், இருந்தார்கள், இன்னும் பிறப்பார்கள், பிறக்க போகிறாங்க. இப்படி கோடா கோடி மனுஷன் அவனுக்கு நித்திய வாழ்வு வேணுமா? நித்திய வாழ்வு வேணும்னா ஒன்றே ஒன்று என்னன்னாக்கா, குமாரனாகிய இயேசு என்னுடைய பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவமானங்களின் எந்தையும் சுமந்தார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தால் ஒழிய அவன் நித்திய வாழ்வு இல்லை. அதை தான் வாசிக்கிறோம். குமாரனை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். எனக்காக என்னுடைய அக்கிரமம் அவர் மேல் வந்தது, என்னுடைய அநியாயம் அவர் மேல் வந்தது, நான் பாவி, நான் கெட்டுப்போன பாவி, என்னுடைய பாவத்தெல்லாம் அவர் மேல் வந்தது. இன்னும் இதை யார் நம்புகிறானோ அவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. நித்தியமான வாழ்வு, யுகமான வாழ்வு, முடிவடையில்லாத வாழ்வு, நித்திய வாழ்வு. இன்னும் அவரை போல சுபாவம், அவரை போல சிந்தை, அதுதான் நித்திய வாழ்வு. ஆனால் குமாரனை விசுவாசியாதவனோ, யாரெல்லாம் சிலுவையின் அந்த பாடுகளையும் சிலுவையினுடைய நிகழ்வை அற்பமாக எண்ணுகிறானோ, நான் அப்படி என்னென்ன பாவி ஒரு காலத்தில் கிறிஸ்தவ ரேடியோவில் கிறிஸ்தவ பாட்டு ஓடினால் கூட இதை நான் நிறுத்தி விடுவேன். அவ்வளோ வெறியன் நான். இது அந்நிய நாட்டு கடவுள், இது அந்நிய மதத்தின் கடவுள் என்று சொல்லி நான் இயேசுவை அப்படியாய் முழு பகைத்து கெட்டு போய் கொண்டிருந்தேன். வெளியில் யாருக்கும் தெரியாது, வெளியில் நான் நல்லவன். ஆனால் இயேசுவை நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் புறையோடி போயிருந்தது பாவம். அசுத்தமும் காம இச்சையும் கண்களின் இச்சையும் புறையோடி போயிருந்தது என்னுடைய இருதயத்தில். அதை வெளியில் மனுஷருக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்னுடைய நிர்பந்தனை, என்னுடைய அவலட்சணம் எல்லாம். ஏனென்றால் இயேசு யாருக்கோ வந்த கடவுள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். எந்த மனுஷன் இயேசு யாருக்கோ வந்த கடவுள் என்று சொல்லுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் பாவம் புறையோடி கொண்டிருக்கும். இயேசுடைய மரணத்தையும் இயேசுடைய சிலுவை பாடுகளையும் எவனெல்லாம் அருவருக்கிறானோ
அவன் அருவருக்கப்படத்தக்கதான அவனுடைய வாழ்க்கை நரகத்தை இங்கேயே அனுபவித்து கொண்டிருப்பான் மனுஷன். அவனுடைய வாழ்க்கை லெகுவாக இருக்கணுமா? குமாரன் தான் வழி. குமாரன் இல்லாமல் நித்திய வாழ்வு ஒரு மனுஷனுக்கு இல்லவே இல்லை. அதான் சொல்கிறார். அவன் என்ன சொல்றான்? குமாரனை விசுவாசியாதவனுக்கோ ஜீவனை காண்பதில்லை, நித்திய வாழ்வு இல்லை, சமாதானம் இல்லை. அவன் பிசாசுடைய கையில் இருக்கிறான். அவன் பாவம் அவனை கட்டி போட்டிருக்கிறது. பாவம் செஞ்ச உடனே தேவன் அவனை கட்டி போடுகிறவர்கள, அவன் செஞ்ச பாவமே அவனை கட்டி போட்டுரும். பாவத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த பாவமே அவனை கட்டி போட்டு அவனை குறிக்க வைத்து அவனை மனசாட்சியை மழுங்க செய்து கொஞ்ச நாள் அது அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கும், நீ செஞ்சது தப்பு தப்பு தப்புன்னு. அப்புறம் அது மழுங்கிடும். அப்புறம் பாவம் அவனை கட்டிடும். சுத்த மனசாட்சி இருப்பதில்லை. அப்புறம் அந்த பாவமே அவனை ஆக்கிரிக்குள்ளாக தீர்க்கும். அந்த பாவமே அவனை நரகத்துக்கு கொண்டு போய்விடும். தேவன் அவனை நியாயந்திருக்கவோ இல்லை, அவனே அவன் என்னன்னா நரகத்துக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு யாரோ ஒரு கரையம் செலுத்த வேண்டும் அல்லவா? குமாரன் எனக்காக ஒரு கரையம் செலுத்தப்பட்டாருங்கிறத நான் எப்பொழுது சொல்கிறனோ அப்பொழுது எனக்கு விடுதலை ஆக்கப்படும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்னுடைய நல்ல பழக்க வழக்கமோ, என்னுடைய தான தர்மங்களோ, என்னுடைய நேர்மையோ என்னை விடுவிக்காது. குமாரன் தான் என்னை விடுவிக்கணும், இயேசு தான் என்னை விடுவிக்கணும். ஏன்னா அவர் தான் எனக்கு கரையம் செலுத்தினவர். ஆகையினால் தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவனோ என்னன்னாக்கா அவன் நித்திய ஜீவனை காண்பான். யாரெல்லாம் சிலுவையின் மரணத்தை இயேசுவை அற்பமாக எண்ணுகிறானோ அவன் மேல் என்ன இருக்குமான்? தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். ஒரு பயங்கரமான ஒரு வசனம். யாரெல்லாம் சிலுவையினுடைய நிகழ்வு அற்பமாக எண்ணுகிறானோ அவனுக்கு தேவனுடைய கோபம் அவன் மேலே நிற்கும். அவன் ஊருக்கு நல்லவனாக இருக்கலாம், உலகத்துக்கு நல்லவனாக இருக்கலாம், தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், பக்தியின் வேஷங்களும் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கோபத்துக்கு கீழே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். தேவன் தம்முடைய செல்ல மகனை பாளையத்துக்கு புறம்பாய் அனுப்பினதை அவன் நம்பாதபடியினாலே, அந்த நாட்களில் வாழ்ந்த யூதர்கள், அந்த நாளில் வந்த இஸ்ரேலர்கள் அவரை பரியாசம் பண்ணினார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். அவங்க குடும்பம் நாசமானது, அவனுடைய தேசம் நாசமானது. பல ஆண்டுகள் பரதேசியாய் அங்குங்கும் அலையப்பட்டார்கள். தங்களுடைய பிள்ளைகள் மோதி அடிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை அவர்கள் புறக்கணித்தார். அவரை புறக்கணித்து அற்பமாய் எண்ணப்பட்ட போது அவங்களுடைய சவங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் அந்நிய தேசங்களில் அவங்களுடைய சவங்கள் விழவும், அவர்கள் வாழ வேண்டிய தேசத்தில் அந்நிய மனுஷர்கள் தேசத்திலே வாழ்ந்தார்கள். துக்கமும் வேதனையுமே அனுபவித்தார்கள். ஆனால் இயேசுவை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் வாழ்க்கை வீணாய் போனது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஒரே கொஞ்சம் ஜனங்கள் உண்டு, அவர்தான் வழி என்று சொல்லி நம்முடைய இருதயத்தை என்னாலும் கடினப்படுத்த வேண்டாம். ஏன்னா சபிக்கப்பட்ட மாம்சத்தில் இருக்கேன், சாபம் அவர் மேலே தான் போக வேண்டும். அவர் மூலம் தான் எனக்கு விடுதலை இருக்கிறது, அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு இருக்கிறது, அவர் மூலமாக எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானம் இந்த வாழ்க்கை பரலோக பிதா தன்னுடைய குமாரனிடத்தில் தான் இந்த வழியை வச்சிருக்கிறார். இன்னொரு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16வது அதிகாரம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16வது அதிகாரத்தை நான் திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16வது அதிகாரம், அதில் 22வது வசனத்தை சிஸ்டர் வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், என் கர்த்தர் வருகிறார். ஒருத்தன் இந்த சத்தியத்தை விசுவாசிக்கலன்னா, இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், என் பாவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் அவர், என் அக்கிரமத்துக்கெல்லாம் அவர் தான் விடுவிக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்காமல், அவரை நேசிக்காமல், அவரிடத்து அன்பு கூறாமல் போனால் என்ன இருக்குமா? அவன் என்னவா? சபிக்கப்பட்டவன். இந்த பூமியில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை வேணுமா? இந்த முழு உலகம் சபிக்கப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஏனென்றால் என்னுடைய எல்லா பாவமும் அவர் மேல் வந்தபடினாலே நான் அதை நேசிக்கிறேன்.
என் இயேசுவே, நான் அறைய வேண்டிய இடத்துல நீங்கள் அரைஞ்சிங்க. நீங்கள் காரி துப்பப்பட்டு அவமானப்பட்டு நடத்தப்பட்ட இடத்துல ஆண்டவரே நான் இருக்க வேண்டியவன், ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. அது மித்தம் அதை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் எதையோ செஞ்சு அதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியாது. ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். இருதயத்தில் ஆழத்திலிருந்து ஏக்கத்தில் ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன், இருதயத்தில் ஆழத்தில் நேசிக்கிறேன். என்னுடைய அக்கிரமம் பாவம் உண்மையில் விழ வந்தது, என்னுடைய அநியாயம் எல்லாம் உண்மையில் வந்தது ஆண்டவரே. என்னை கடிச்சிருந்த பாம்பின் விஷம் இப்பொழுது உண்மையில் வந்தது, அந்த விஷம் உண்மையில வந்தது. உண்மை நோக்கி நான் பார்த்ததுனால நான் பிரகாசம் அடைந்தேன். உன்னித்தம் என்மேல் இருந்த எல்லா பாவம் சாபம், தலைமுறை தலைமுறையாய் சாபம், என்னுடைய தாத்தா பாட்டம் பூட்டன் எல்லாருடைய சாபம், தலைமுறையான உண்ட எல்லா சாபங்களும், 1000 தலைமுறையான சாபங்கள், எல்லா சாபமும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடத்தில் அது எடுத்துக்கொண்டார் அவர். நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். எதை கொண்டு உங்களுடைய சமூகத்தில் வருவேன்? அதான் சொல்கிறார் பழைய தீர்க்கதரிசி. எதை கொண்டு? 1000 ஆட்டு கடாக்களையும் 1000 களங்களாய் ஓடுகிற ஆறில் ஓடுகிற எண்ணெயா, மிருகங்களா? அதெல்லாம் உமக்கு விருப்பம் இல்லை. உமக்கு உண்பாய் மனத்தாழ்மையாய் பணிந்து நொறுங்கி நன்றி உள்ள இருதயத்தோடு உன் சமூகத்தை நான் வரேன் ஆண்டவரே. ஏதாவது கொடுத்து உன்னை திருப்தி பண்ண முடியுமா? தானம் பண்ணியோ தர்மம் பண்ணியோ இல்லை பலி செலுத்தியோ ஏதோ ஒன்று கொடுத்தோ, உண்டியலில் பணம் போட்டோ இல்லை தங்கத்தை உமக்கு காணிக்கை ஆக்கி ஏதாவது ஒன்று படித்து முடியுமா? அண்ட சராசரம் உம்முடையது அல்லவா? சர்வம் உம்முடையது இருந்தது. நான் ஏதாவது கொடுத்து, நான் லஞ்சம் கொடுத்து என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை. இலவசமாய் சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிப்பதற்கு இலவசமாய் சிலுவையில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் நான் ஏதோ ஒன்று செஞ்சு நான் ஏதோ ஒன்று கொடுத்து என் பாவங்களை மன்னிக்கிறவர் அல்ல அவர். அது இலவசமாய் தேவனுடைய அன்பினால் நடந்த ஒரு காரியம். அதற்கு பதிலாக அவர் கேட்குறேன், என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் நேசிக்கிறேன். எத்தனையோ மனுஷர்கள் சொல்லுவார், சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார்கள். இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு இங்கே இருந்திருப்பாங்க. இல்லை இல்லை, என் இயேசு என்னை நேசித்தார் சிலுவையிலே, நான் அவரை நேசிக்கிறேன். உன்னுடைய தலையை எடுத்துடும். ஓ, தலையெடுத்தால் போனா என்ன, நான் அவரோடு வாழ்வேன் நான் சொல்லி இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் ஜீவனை விட்டவர்கள் எத்தனை பேர் உண்டு? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியை நாட்களாம் அந்த இயேசுவை நேசிக்கிற நேசம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கட்டும். எனக்காக சாபமானதை மறந்து போகவே வேண்டாம். அப்படி நேசிக்காதவனுடைய எல்லாருடைய தலை மேலே சாபம் இருக்கும். அதை தான் நான் வாசிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறாமல் போனால் அவன் என்னவாகிறான்? சபிக்கப்பட்டவன். பயப்படணும். ஆண்டவரே, சாபம் நீங்களும் தானே நான் வந்திருக்கேன், நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள் அல்லவோ, என் சாபம் நீங்கட்டும் ஆண்டவர். ஒரு பறவை தன்னுடைய காலு கட்டப்பட்டிருக்குது, சிறகு கட்டப்பட்டிருக்குது. அந்த பறவையுடைய கால்களும் சிறகுகளும் கட்டவிழ்த்து விட்டால் அந்த பறவை என்ன செய்யும்? மண்ணிலே ஊர்ந்து புரண்டு புரண்டு பூமியிலே வாழ்ந்து, சில பறவைகள் கையோ காலோ அது கட்டப்பட்டு, அது மிருகங்கள் கட்டப்பட்டிருக்குன்னா வேறு ஒரு பறவைகள் அதை கொத்தி அதை துன்புறுத்தி உருட்டிக்கிட்டு இருக்கும், மேலே மிருகங்கள் தில்லும். ஆனால் அதனுடைய கால்களோ சிறகுகளோ கட்டவிழ்த்த உடனே வான் அளவாக இது பறக்க ஆரம்பித்தது. நீங்களும் நானும் பாவத்தினால் கட்டப்பட்டிருப்போம்னாக்கா இந்த உலகத்தில் மற்ற மிருகங்களாலோ பறவைகளால் துன்புறுத்தப்பட்டு செத்தவோ செத்தவோன்னு சொல்லி தான் வாழ்க்கை கசப்பாக வேதனையாக இருக்கும். ஆனால் பாவம் கட்ட அவிழ்க்கப்படும் போது வான் உயர பறந்து மேலே பறந்து செல்வது போல குமாரன் விடுதலையாக்கப்படும் போது ஒரு மனுஷன் வான் உயர பறம்பான், தேவனோடு உறவாடுவான், தேவனை சந்திப்பான், தூரத்தில் உள்ள தேசத்தை அவன் கண்கள் காணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியில் நாட்களெல்லாம் இந்த நித்திய வாழ்வு இயேசு என்ற ஒரு நபர் மூலமாக தான் நமக்கு உண்டு. இல்லாவிட்டால் அவனுக்கு சாபம். இந்த முழு உலகமும் இந்த அருமையான வழியை, குறுகலான வழியை காணுவதற்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. நாம் பயந்து நடுங்குவோம். இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை திருப்போம். கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பக்கம் 259. கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க.
புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் மனக்கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? இங்கே வாசிக்கிறோம் 3ஆம் வசனம். ஆவினாலே ஆரம்பமான நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவடைய போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை முட்டாளா, இத்தனை புத்தியினரா? நீங்கள் இந்த கலாத்தியராகிய இந்த சபை ஜனங்கள், இவங்கள் ரட்சிப்பு ஆரம்பமானது எங்கே? நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பார்த்து அங்கிருந்து இவனுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. இப்போது நீதி செய்வதிலும் நியாயம் செய்வதிலும் தானந்து செய்வதிலையோ தர்மம் செய்வதிலையும் அதிலேயே என்னுடைய மனம் போய்விட்டது. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீக்கினாருங்கிறத மறந்துருச்சு. அவங்களுடைய தரிசனம் மறந்தாயிடுச்சு. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பின்னிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அனுப்பின ஆவியானவரை அவர்கள் அற்பமாக எண்ணினார்கள். இப்போ மாம்சத்துக்குரிய மாறிட்டாங்க. ஏன்னா ஒரு தரிசனம் மறந்து போயிடுச்சு. என்ன தரிசனம் தெரியுமா? பாளையத்துக்கு புறம்பாக இயேசு என்னுடைய அக்கிரமத்துக்காய் அநியத்துக்காய் அரை நிர்வாணத்தோடு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, காரி துப்பப்பட்டவராய், கவர்ச்சியற்றவராய், அழகற்றவராய், அந்தகார கேடு நிறைந்தவராய், அவரை பார்க்கும்போது நான் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அவரை கண்ட அநேகர் உதட்டை பிதிக்கினார்கள், காரி திப்பினார்கள். அதெல்லாம் அவங்க மறைஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த ஒரு பாவிக்காக நடந்ததுன்னு சொல்லி மறந்து விட்டார்கள். அவள் பின்மாற்றம் அடைந்து விட்டார்கள். சிலுவை நிகழ்ச்சியை எப்பொழுது ஒரு மனுஷன் மறக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் பின்மாற்றம், அவனுடைய வாழ்க்கையை கெட்டு சீரழிந்து போயிடுவான். அவன் மறந்து போகவே கூடாது. இப்படி தான் அந்த கலாத்தியருடைய நிகழ்வில் நடந்துச்சு. உன்னை மறந்துட்டாங்க. சிலுவையில் அறியப்பட்ட நிகழ்ச்சி மறந்து போனோடனே அவங்களோட வாழ்க்கையில் பின்மாற்றம் ஆரம்பித்தது. நீங்களும் நானும் இந்த பூமியின் நாட்கள்லாம் வாழ்கிற நாட்கள்லாம் ஒன்றை மறந்துடக்கூடாது. அவர் பாளையத்துக்கு புறம்பாய் போனதை நீங்களும் நானும் மறந்தவே கூடாது. அது என் தரிசனமாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சியை நான் சுருக்கமாக எங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 23வது லூக்கா என சுவிசேஷம் 23வது அதிகாரத்தை நான் திருப்போம். லூக்கா 23 திருப்போம். லூக்கா 23வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். லூக்கா 23. நம்முடைய சகோதரர் சகரியாப்பன் ஐயா சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒன்று என்னாச்சுனாக்கா, நீங்கள் இயேசுவின் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக, இயேசுவின் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக, இங்கே இது ஒரு சேர், இங்கேருந்து உட்காரலாம். இயேசுவின் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக நீங்கள் எங்கே போகணுன்னா, கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட அந்த 2 கள்ளர் இருக்காங்களே, அங்கே ஒருத்தன்ட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சகோதரர் சகரியாப்பன் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சிலுவைக்கு போங்க ஆம்பர், அவன்கிட்ட ஒரு படத்தை கற்றுக்குங்க. எப்படி அவன்கிட்ட ஒரு படத்தை நம்ம கற்றுக்கொள்வது? இங்கே தான் வாசிக்கணும். அங்கே 39வது வசனம் வாசிங்க. 31, 39, 40 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கணைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு. இங்கே என்ன வாசிக்கிறேன்னா, 2 நபரை பார்க்குறோம். இந்த 2 நபரும் ஏற்கனவே அவங்க 2 நபருமே இயேசுவை தூஷித்தாங்க தான். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவன் இயேசுவை பார்த்துட்டான். அவன் இயேசுவை பார்த்து அவருடைய மகிமையையும் பிரசன்னத்தையும், அவர் வாய் திறக்காது இருக்கிறதுல அந்த மகிமையை அந்த இன்னொரு கள்ளன் பார்த்துட்டான். இந்த கள்ளன் தூஷிக்கிறான். என்ன தூஷிக்கிறான்? நீ தேவனுடைய குமாரனானா கீழே இறங்கி உன்னையும் எங்களையும் ரட்சியும் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான்.
அதுக்கு இந்த கல்லன் சொல்கிறான், இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, நம்ம ஆக்கினை நம்ம செஞ்ச தப்பு எத்தனை குடும்பத்தை கெடுத்தோம், எத்தனை பேரை ஏமாற்றணும், நாம் எத்தனை குடும்பத்தை ஏமாற்றி எத்தனை குடும்பத்தை அழித்து எவ்வளோ துரோகம் பண்ணி எவ்வளோ பேர் வீட்டில் கொள்ளையடிச்சு அவ்வளோ ஆக்கினை செஞ்சோம் இல்லையா. அந்த ஆக்கினைக்கு இந்த சிலுவை மரம்லாம் பத்தாது, நமக்கு இது பத்தாது. இதை விட எவ்வளவோ நமக்கு தண்டனை கொடுத்துருக்கணும். ஆனால் இது கொஞ்சம். ஆனால் இவரை நான் பார்க்கும்போது அதான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னாக்கா, அதாவது வாசிக்கிறோம், மற்றவன் அவனை நோக்கி இந்த ஆக்கினைக்குட்பட்டவராக இருந்தும் நீ கடவுளுக்கு பயப்படலையான்னு சொல்லிட்டு நான் நியாயப்படி தான் தண்டிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவர் சொன்னாக்கா, இவர் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போதும் என்னை நினச்சிங்கன்னு சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கு மேலாம் வாசிக்கிறோம், இவரோ தகாது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். இவர் எந்த தவறு செய்யலையே சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே இவர் இயேசு யாருங்கிறத அவன் விளங்கிட்டான். ஒரு சில மணி நேரங்கள்லேயே இயேசு யாருங்கிறத ஒரு கள்ளன் விளங்கிட்டான். அங்கிருந்த ஆசாரியர்கள், அங்கிருந்த போர்ச்சவர்கள், அங்கிருந்து எத்தனையோ பேர் இயேசு யாருன்னு தெரியல. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவர் ரட்சகர், இவர் தேவனுடைய குமாரன் என்றதை இவன் கொஞ்ச நேரத்திலே விளங்கிட்டான். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி மற்றவனை கடிந்து கொள்ளுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கல்லன்ட்ட ஒன்று கற்றுக்கணும். அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு இந்த சிலுவைட்டு தன்னை ஒருபோதும் கூட தன்னை நியாயப்படுத்தலை. இவன் பாவிங்கிறத ஒத்துக்கொள்கிறான், இவர் ரட்சகருங்கிறத அறிந்து கொள்கிறான், நித்தியமாய் வாழ்வதற்குரிய வழி இவர் தாங்கிறத உணர்ந்து கொள்ளுகிறான், இவர் தேவனுடைய மகன்தாங்கிறத அறிந்து கொள்கிறான். தன்னை நியாயம் தீர்த்து கொண்டான். இங்கே வாசிக்கிறோம், இயேசுவை நோக்கி இப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 42வது வசனம் வாசிங்க சிஸ்டர். 42, 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அவன் சொல்லிட்டான், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். இவன் எதுவுமே கேட்கல. இவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாங்க, அவ்வளோ. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை கொஞ்சம் நினச்சிருங்க ஆண்டவரே, அவ்வளோதான். இவன் என்னை பாவத்தை மன்னிங்கன்னு கூட கேட்கல. அவன் ஞானஸ்தானம் எடுத்தானா இல்லை. இவன் வாழ்க்கையை சிக்குழுந்த நூல்கண்டு போல தன் வாழ்க்கையை குழப்பி கொண்டவன், தன் வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டவன். அவன் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறான், ஆண்டவரே என்னை நினச்சிருங்க ஆண்டவரே, நீ தான் ரட்சகர். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த ஒரே ஒரு ப்ரேயர் தான் அவனுடைய வாயில், என்னை நினச்சிக்குங்க ஆண்டவரே. அருமையானுடைய அநேகருடைய ஜபங்கள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவனுடைய ஜபங்கள்லாம் கேட்கவே படாது. சில பேர் பெருமூச்சு விடும்போது அந்த பெருமூச்சு சத்தத்தையே தேவன் கேட்பார். இஸ்ரவேலுடைய கூக்குரல் பெருமூச்சு தேவன் கேட்டார் என்று நான் வாசிக்கிறோம் சொல்லுவோம், அவ்வளோதான். வாய் பேச முடியாது சில வார்த்தையை, வாயால் சொல்ல முடியாது சில வார்த்தைகளை, ஆனால் அந்த பெருமூச்சு தேவன் கேட்பார். இவனும் அதே மாதிரி ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போதும் இந்த பாவியை நினச்சிக்குங்க, நீ அழியாத ராஜ்யத்துக்குரியவர், நித்தியத்துக்குரியவர், நீர் இதை மறந்து போக வேண்டாம். வருகிற நாட்கள்லாம் அந்த சிலுவைக்கு போதும்பா இந்த சிலுவையிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்முடைய மனசில் என்னால் இருக்கட்டும். இன்னொன்று, எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நான் போன வாரம் அந்த வசனத்தை நான் வாசித்தோம், திரும்பவும் நான் அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 12, 13 நம்ம வாசிப்போம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போகப்போம். ஆமாம். நான் வாழ்கிற நாட்கள் எல்லாம் நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக, பிதாவை தரிசிப்பதற்கு முன்பதாக பாளையத்துக்கு புறம்பே போகணும். நிந்தையை சுமந்து சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம அங்கே போகணும். நான் நிந்தையை சுமக்காமல் சிலுவையை எடுக்காமல் நான் ஒருபோது கூட
நான் பாவம் மன்னிப்பையும் அதாவது சந்தோஷம் சமாதானம் இந்த வாழ்க்கையை அடைய முடியாது. அதெல்லாம் இங்கே சொல்லுகிறார், அவர் பாடுபட்டார், புறம்பே பாடுபட்டார், ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே இயேசுவிடத்தில் போவோம். பாளையத்துக்கு புறம்பே நிந்தையை அவமானத்தை சுமந்து அங்கே போவோம். அது எல்லாரும் உதட்டை பிதுக்கிற இடம், எல்லாரும் காரி துப்புகிற இடம், எல்லாரும் அவமானப்படுத்துகிற இடம். கிறிஸ்தவமே அவமானத்தில் நிந்தையினால் நிரம்பப்பட்ட ஒரு இடம் தான் கிறிஸ்தவமே. ஆனால் அது உள்ளே மகிமை நிரம்பி இருக்கிறது, மகத்துவம் நிரம்பி இருக்கிறது, தேவனுடைய பிரசனம் கிருபையும் நிரம்பி இருக்கிறது. ஆனால் மேலே நிந்தையும் அவமானம் நிரம்பப்பட்டிருக்கிறது. நான் பார்த்துருக்கிறேன், 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பார்த்துருக்கிறேன். அவமானம் நிந்தையினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஆனால் உள்ளுக்குள்ளே தேவனுடைய மகிமை நிரம்பின தேவ சமாதானம், தெய்வ சந்தோஷம், சமாதானத்தை நிரம்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இப்படி தான் நம்முடைய குருநாதரும் பாளையத்துக்கு புறம்பே அவமானமும் நிந்தையும் சகித்தார். நாம் அப்படியே எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பும். அதிலே 1வது வசனமும் 2வது வசனமும் நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 12:1-2 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசுவானவர் இந்த பூமியின் நாட்களில் அவமானத்தை சகித்தார், நிந்தையை சகித்தார், மாட்டுக்குட்டையை தெரிந்து கொண்டார். ஒரு ஏழ்மையான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்க வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அந்த எளிமையான அவமானமும் நிந்தையும் நிறைந்த இடத்திலே அவர் உற்பத்தியானார். அது அவரே தான் தெரிந்து கொண்டார். இப்படி இந்த பூமியின் நாட்கள்லாம் நீங்கள் அவர் மேலே வைத்திருக்கிற அந்த பார்வையை வேறு பக்கம் திருப்பிடாதீங்க. வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கான், இயேசுவின் மேல் வைத்திருக்கிற உங்களுடைய கண்களை பதித்து வைங்க. உங்களுடைய கண்களுடைய பார்வை வேறு பக்கம் திருப்பிடாதீங்க. உலகத்தின் கவர்ச்சி, உலகத்துடைய மாயை பக்கம் கண்களை திருப்பிடாதீங்க, அங்கங்கே திருப்பிடாதீங்க. ஏன்னா இயேசுவிடத்திலே பிசாசு சொன்னான், உலகத்துடைய மகிமையை ஒரு நிமிஷம் அவருக்கு காண்பித்து நீ என்னை பணிந்து கொள், இவையெல்லாம் உனக்கு தரேன்னு சொன்னான். முட்டாள், காணாமல் போகிற, இல்லாமல் போகிற, மறைந்து போகிற, புகையை போல் இல்லாமல் போகிற இந்த மாயானிலே என்னுடைய கண்ணை பதிய வைக்க மாட்டேன் என்று சொல்லி பிசாசுக்கு அவர் சொல்லுகிறார். இல்லாமல் போய்விடும். ஆனால் இயேசு மேல், நிந்தை நிறைந்த இயேசு மேல் உன் கண்களை வை. இங்கே தான் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவங்குறவன் முடிக்கிறவன் இயேசு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையாய் ஓடு. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கிறது, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ரக் இருக்குது. அந்த பந்தயத்தில் நீ பார், அந்த ஓட்டப்பந்தயத்தினுடைய லாஸ்ட்டில் இயேசு நின்று கொண்டு இருக்கிறார். இந்த பாதையில் இயேசு சென்றார். அவர் ஒரு அடிச்சுவடை வைத்து போயிருக்கிறார். அவர் நடந்து போகாத எந்த பாதையிலையும் நம்மை நடத்த விரும்பவில்லை. அவர் ஏற்கனவே பாதையை வைத்து இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், ஓட்டத்தை முடித்திருக்கிறார், அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அவமானத்தையும் நிந்தையும் சகித்து தான் அந்த பாதையில் அவர் போனார். ஆகையினால் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது ஒரு சிம்மாசன வாழ்க்கையில் அல்ல, அது சிம்மாசனத்தினுடைய ராஜபோக சுகபோக வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை அவமானத்தின் நிந்தையும் சகிக்கிற ஒரு வாழ்க்கை தான். ஆனால் அது முடிவில் நித்தியம் இருக்கிறது. வாசிக்கணும், சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்து அவருக்கு என்ன கிடைத்ததாம்? அடுத்தபடி என்ன கிடைத்ததாம்? தேவனுடைய, வாசிங்களேன், தேவனுடைய சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார். இயேசு இப்போ எங்கே இருக்கிறார்? சிலுவை சகித்தார், அவமானத்தை சகித்தார், ஒரு புழுவை போல ஜனங்களால் நடத்தப்பட்டார், காரி துப்பப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது, தவறாய் குற்றஞ்சாட்டப்பட்டார், உதட்டை பிதுக்கப்பட்டது, காரி துப்பப்பட்டது, கன்னத்தினால் ஓங்கி அறையப்பட்டார், அவருடைய முழு நிலத்தை போல முதுகு உழுகப்பட்டது, காரி துப்பப்பட்டது, காரணமில்லாத காயங்கள் எத்தனையோ அவருக்கு இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்றால், அவர் பிதாவுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரமும் இப்பொழுது இயேசுக்கு இருக்கிறது. எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்குது. அவருடைய அதிகாரம்லாம் ஒரு நிமிஷம் கையை காலையும் இந்த பூமியில் ஆட்ட முடியாது. எல்லா அதிகாரமும் அவருக்கு தான். அவர் தான் ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தராய்,
இந்த பூமியை நியாயந்திருக்க வர இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தை இல்லாமல் ஒருபோதும் நித்திய வாழ்வு ஒருபோதும் இல்லவே இல்லை. ஆனால் இந்த பூமியை நாட்களாம் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்தில் போயிடுவோம். அதுக்கப்புறம் தேவன் விசேஷமான ஒரு வழியையும் வாழ்க்கையும் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் இந்த இருதயத்திலும் இந்த வார்த்தையில் நம்முடைய மனதில் வைத்து கொள்வோம். நாம் ஒரு விஷயம் நம் கண்களை மூடுவோம். பரலோக தகப்பனே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீ வைத்த அந்த சிலுவையின் வழியிலே, சிலுவையின் பாதையிலே நாங்களும் செல்லட்டும். விரிவான பாதையில் வழியே அல்ல, நாங்கள் குறுகலான பாதையிலே செல்ல விரும்புகிறோம். இயேசுவே, நீ சென்ற அந்த பாதையிலே நாங்களும் செல்லட்டும். வருகிற நாட்கள்லாம் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் விரிவாய் திறக்கப்படட்டும். நீ சென்ற பாதையை இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் சிலுவை பற்றின உபதேசத்தை நாம் வசனங்களை வார்த்தைகளை நாம் கேட்டோம். நாம் கேட்ட வசனத்தின் நாம் பார்க்கும்போது அந்த கொரிந்திய சபையினுடைய அந்த சபையினுடைய நிலைமையில் என்ன இருந்ததுன்னா, வரங்களும் அங்கு இருந்த சபையினுடைய செயல்பாடுகளும் அதிலேயே அவங்க மூழ்கி போயிருந்தாங்க. ஆண்டவர் ஏன் வந்தாங்க, ஏன் சிலுவையில் மரித்தாங்க அப்படிங்கிற அதையெல்லாம் அவங்க மறந்துட்டாங்க. சபை கூடி வருவது, அந்நிய பாஷை பேசுவது, பிரசங்கிப்பது, வசனங்களை வாசிப்பது, இப்படியே இதிலேயே மூழ்கி போயிருந்தாங்க. அதனால் பவுல் அங்கே ஞானஸ்தானத்தை குறித்தும், அங்கே சபையில் ஞானஸ்தானம் எடுப்பது அங்கே வாசிக்கிறோம். 17வது வசனம், ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். 17 1 கொரிந்தியர் 1:17 அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாக போகாதபடி ஆண்டவர் அந்த பாடுபட்ட அந்த பாடுகள், அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தம், பிதா தியாகமாக அவர் ஒரு மிஷனரியாக இந்த பூமிக்கு அனுப்பின அந்த தியாகம், இது வீணாக போகாதபடி சாதுரிய நாணமில்லாத பிரசங்கிக்கவே அனுப்பப்பட்டேன். அங்கே சாதுரியமான நாணம் அங்கே இருந்தது. மனுஷனுக்குரிய நாணம், சாதுரியமான வார்த்தைகள், இதெல்லாம் அங்கே இருந்தது. ஆனால் என்ன இல்லைன்னா, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவின் வாழ்க்கை, அந்த தியாகம் அங்கே அவங்களுக்குள்ளே இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், சிலுவை பற்றின உபதேசம் 2 நிலையில் சொல்கிறார். சிலுவை பற்றின உபதேசம் கெட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. அது தேவனுடைய பலனாக இருக்கிறது. தேவ பலத்தினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையை ஜெயித்தார். தேவ பலத்தினாலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். அந்த பலனாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2 நிலையில் நம்ம இருக்கிறோமா? உபதேசம், சிலுவை, ரட்சிப்பு, இதெல்லாம் நமக்கு நம்முடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அது அற்பமாக எண்ணி ஏதோ நம்ம பழைய கதையை கேட்டோம், வாடிக்கையாக செய்கிறது, அது வழக்கமாக செய்கிறது, வழக்கமாக பைபிளை வாசிக்கிறது, வழக்கமான ஒரு ஜெபம், வழக்கமான காரியங்கள், இதெல்லாம் நாடலாடு என்னென்னா, நம்ம ஏன் ஜெபிக்கிறோம், ஏன் வேதத்தை வாசிக்கிறோம், ஏன் கூடி வர்றோம் அப்படிங்கிற அந்த நிலையே இல்லாமல் கிறிஸ்துவே அறியாமல் நம்ம போயிடுவோம். அவர் நமக்கு சிந்தப்பட்ட அந்த இரத்தமே என்னங்கிறது மேன்மையை உணராமையே நம்ம போயிடுவோம். அதனால் ஆண்டவரே, நான் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளட்டேன் ஆண்டவரே, என்னுடைய இறுதியின் தெளிவடையிட்ட ஆண்டவரே. நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவ நமக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும்.
கிறிஸ்து சபைக்குள்ளே இருந்தாலும் கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தில், நாம் அவருக்குள்ளே நாம் இருக்க மாட்டோம், தூரமாக இருக்க முடியும். அதனால் பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். அதை குறித்து எப்படி சொல்கிறான்னா, நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவருடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்த அந்த சத்தியங்களை நடுக்கத்தோடும் பயத்தோடும், ஒரு சர்வ சாதாரணமெல்லாம் அவர் எடுத்துக்கல, சாதுரியமெல்லாம் அவர் எடுத்துக்கல. அவருக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு நடுக்கமும் இருந்தது. ஒவ்வொரு சமயம் தேவனிடத்தில் போகும்போது ஒரு பயமும் ஒரு பக்தியும் ஒரு நடுக்கமும் நமக்கு ஏற்படணும். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வர்றேன் ஆண்டவரே, நீங்கள் சிந்தின ரத்தத்தை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னுடைய சுய ஜீவியத்தில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உங்களை மதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை கனப்படுத்துகிற ஆண்டவரே. ரெண்டு காரியங்கள், ரெண்டு மனுஷர்களுடைய இறுதியத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நம்ம லூக்கா 23 வாசித்தது போல் 2 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒருவன் அந்த சிலுவையிலிருந்தே உணர்வடைகிறான், சிலுவையிலிருந்தே தன் நிலைமையை உணர்ந்து பார்க்குறான். அந்த சிலுவையின் பாடுகளின் மத்தியிலையும், ஆண்டவரே, நான் செய்த தப்புக்கு விதமாக, நான் செய்த அந்த குற்றத்து நிமித்தமாக ஆண்டவரே நான் தண்டிக்கப்படுறேன், ஆனால் இவரோ ஒரு பாவமும் அறியவில்லை அப்படிங்கிறது சொல்கிறான். அப்படி உணர்ந்து ஆண்டவரை தேடுறான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அநேக காரியங்களை நாம் செய்திருந்தோம். ஆண்டவர் எதுக்காக மரித்தாங்க? என் பாவத்துக்காக மரித்தாங்க, என்னுடைய அக்கிரமத்துக்காக மரித்தார். அந்த ஜனங்க எல்லாரும் இவரை சிலுவையிலே அறையும், சிலுவையிலே அறையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்படி விரலை நீட்டும் போது எல்லாரும் கற்களை எடுத்து தூக்கி எரிஞ்சாங்களாம். அப்படி எரியும் போது அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாதான். அவங்க பெற்ற பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றுமே தெரியாத என்ன சொன்னாங்களாம், சிலுவையில் இவரை அறையும். அந்த பிள்ளைகளும் கோஷம் போட்டாங்களாம், கூக்குரல் இட்டாங்களாம். அந்த பிள்ளைகளும் சொன்னாங்களாம், ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறார், அந்த கூட்டத்தில் நானும் ஒருவனா நின்னேன், அவரை அறைய சொல்லுவதற்கு நானும் ஒருவனாக அந்த கூட்டத்தில் நான் நின்னேன், கல்களை எடுத்துக்கொண்டேன், காரி துப்புனேன், அந்த கூட்டத்தில் நானும் ஒருவன். அது அப்படி உணர்ந்தார். இது போல் ஆண்டவரே, என்னுடைய பாவத்து நிமித்தமாக, என்னுடைய பெருமை நிமித்தமாக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க ஆண்டவரே, நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே, வாய்த்திரவாதிருந்த ஆட்டை போல் இருந்தீங்க ஆண்டவரே. ஆகையால் அந்த பரலோகமே, அந்த தேவலோகமே இந்த பூமிக்கு திறந்து வந்தது ஆண்டவரே. இந்த தேவனுடைய சன்னதி, அந்த பிதாவினுடைய அந்த மகிமை இந்த பூமிக்கு இறங்கி வந்தது ஆண்டவரே. நான் பிரவேசிக்கும்படி ஆண்டவரே இறங்கி வந்தது ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் என்று உணர்ந்து, அங்கே தேவாலயத்தில் 2 பேர் இருக்காங்க. நம்முடைய இறுதி எந்த நிலைமையில் நம்ம இருக்கோங்கிறத நம்ம உணரணும். நான் யார், நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே அப்படிங்கிறத நம்ம உணரணும். அங்கே வாசிக்கிறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18 இன்னைக்கு சபையிலையும் ரெண்டு விதமான கிறிஸ்தவங்க இருக்காங்க. சபையிலையும் சத்தியத்திலையும் 2 விதமான கிறிஸ்தவங்க இருக்காங்க. அந்த 2 விதத்தில் நாம் எங்கே இருக்கோம் அதை நம்ம பார்க்கணும். இங்கே வாசிக்கிறோம், 2 மனுஷர், லூக்கா 18:10 வசனம், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், அப்படின்னா அவன் யாருன்னா, பல வருஷமாக சபையில் இருந்தவன், பல வருஷமாக சத்தியங்களை கேட்டவங்க, பல வருஷமாக சபையினுடைய சடங்காச்சாரமான காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க. அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படி என்னையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, நான் பல வருஷங்களாக உங்களுடைய சத்தியங்களை கேட்குறேன், பைபிளை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன், எல்லாமே நான் செய்கிறேன். ஆனால் என்னுடைய இருதயம் எப்படி இருக்கு ஆண்டவரே, என்னுடைய மனது எப்படி இருக்குது, என்னுடைய சிந்தை எப்படி இருக்குது? சடங்காச்சாரமாக எல்லாத்தையும் நான் செய்து வர்றேன், எல்லாத்துலேயும் இருக்கேன், நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லிக்கிறேன்.
ஆண்டவரே பல வருடங்கள் வந்துட்டு, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பரிசேயன் அவன் நின்று 11 ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரை நோக்கி அவன் சபையில் ஜெபிப்பதைப் போலவே அவன் ஜெபிக்கிறான். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற எல்லாரைப் போலவும் மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார், ஸ்தோத்தரிக்கிறார். 12வது வசனத்தில் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். இதெல்லாம் நடைமுறையில் ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய காரியங்கள். வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிற ஆண்டவரே, நல்ல காரியம், தப்பு கிடையாது, நல்ல காரியம். சபையில் செய்கிற ஊழியங்கள், சபையில் இன்வால்மெண்ட்டு, சபையில் செய்கிற காரியங்கள், இதையெல்லாம் சபையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வது, இதெல்லாம் அவர் செய்கிற காரியங்கள். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் சம்பாத்தியத்தில எல்லாம் தசம்பாகம் செலுத்தி வரேன் ஆண்டவரே. காணிக்கு போட்டு வரேன், நான் ஒரு காரியங்களை செய்கிறேன், இதெல்லாம் நான் செய்து வரேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்கிறான். செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளேயே அவன் ஜெபம் பண்ணுகிறான். சில நேரத்தில் அவனுடைய ஜெபம் ஒரு நீண்டதாக இருக்குது. அவனுடைய ஜெபம் நீண்டதாக இருக்கும். அவனுடைய நேரம் காலம் நீண்டதாக இருக்குது. அவளை சொல்வதற்கு, அவன் பேசுவதற்கு, பட்டியலிடுவதற்கு ஒரு நீண்ட பட்டியலாக இருக்குது. இதெல்லாம் யாருன்னா ஒரு நீண்ட காலமாக சபையில் இருக்கிறவங்க. அவனுடைய இறுதி எப்படி இருக்குன்னா, நான் சரியாக இருக்கேன், நான் சரியாக தான் இருக்கேன், நான் இதெல்லாம் செய்து வர்றேன், என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய காரியத்தில் இதெல்லாம் நான் சரியாக செய்து வர்றேன். அந்த நிலைமை நாம் பார்க்கணும். ஆண்டவரே, நான் சரியாக இருக்கேன், என் ஆவிக்கு, என்னுடைய மனசுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு நான் சரியாக இருக்கிறதா நமக்கு தெரியும். இப்படி தான் அவன் ஜெபிக்கிறான். நானும் பல வருடங்களாக சபையில் இருந்தாலும் இந்த ஆவியுடையவனா நான் இருக்கிறேனா, இந்த மனசு எனக்கு இருக்கா, ஆண்டவரே நான் சரியாக இருக்கிறேங்கிற மற்றவங்களை நிதானிக்கக்கூடிய, மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணக்கூடிய அந்த ஆவியில் நான் சபையில் உட்காந்துருக்கிறேனா? அது என்னன்னா, அது ஒரு சபையினுடைய சடங்காச்சாரங்கள், இந்த உபதேசங்கள், வார்த்தைகள், இதெல்லாம் அந்த சபையினுடைய சடங்காச்சாரங்கள். அதை அவர் இருதயத்தில் நிரம்பி பெற்றிருக்கிறார். தேவனை அறிஞ்சாருன்னா இல்லை. அப்படி இருக்கும்போது அங்கே வாசிக்கிறோம், இது ஒரு மனுஷனுடைய இருதயம், இது ஒரு மனுஷனுடைய இருதயம். இப்படி தான் அந்த கொரிந்திய சபையினுடைய நிலைமை இருந்தது. வரங்கள், கனிகள், ஞானஸ்தானம், சபையில் நடக்கிற சடங்காச்சாரங்கள், இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருந்தது. எது இல்லைன்னா, சிலுவை இல்லை, ஆண்டவர் இல்லை, சுயத்துக்கு மறிக்கணும், பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை வெறுக்கணுங்கிற அந்த உபதேசமே அவங்களுக்கு இல்லை. சிலுவையும், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவரும் அவங்க வெளியே இருந்தார். இது போல தான் அந்த மனுஷனுடைய இருதயத்தில். ஆனால் இன்னொரு மனுஷனும், இவன் யாருன்னா, அந்த மனுஷன் யாருன்னா, அசாதாரணமான மனிதன், அசாதாரணமான மனிதன், வரங்களும் வரங்களை பெற்ற மனுஷன், அசாதாரணமான மனுஷன். ஆனால் இன்னொரு மனுஷன் இருக்கான், சாதாரணமான மனுஷன், ரொம்ப சாதாரணமான மனுஷன். அங்கே வாசிக்கிறோம் 13, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அவன் ஆயக்காரன். அவன் உணர்றது என்னன்னா, ஆண்டவரே நான் எதையும் செய்யல ஆண்டவரே, ஆண்டவரே. இதுதான் பவுல் உணர்ந்திருந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்னா, அப்போஸ்தலரில் நான் பேர் முதலாய் எழுதப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எப்படின்னா, அவர் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து அவர் வருகிற கொஞ்ச நாட்கள் இது உணர்ந்திருந்தார். ஆண்டவரே, என் பேர் முதலாய் எழுதப்படுவதற்கு, அந்த லிஸ்ட்டில் வருவதற்கு நான் தகுதியில்லாத மனுஷன் ஆண்டவரே. அப்போஸ்தலன் என்று பேர் பெறுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. இந்த ஆவியோடு தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஆண்டவரே
அப்படின்னு சொல்லி அவன் கண்களை ஏறெடுத்தான். இன்னும் அப்போஸ்தலன் பவுல் கொஞ்ச நாள் கிருமித்து அங்கே சொல்கிறார், எபேசியில் சொல்லும்போது, நான் அப்போஸ்தலன்னு பேர் பெறுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. பரிசுத்தவான்களில் நான் பேர் பெறுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல, பரிசுத்தவான்களில் நான் சிறியவன் என்றார். அடுத்தபடி சொல்கிறாரு, நான் பாவிகளில் பிரதான பாவி. இது எங்கே சொல்கிறாருன்னா, சாகருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வளர்ந்த ஒரு மனுஷன், பரிசுத்தவானாய் வாழ்ந்த ஒரு பவுல், இயேசுவின் அடிச்சுவடுகளை அவன் பார்த்து நடந்து அப்பிரயோஜனப்படுத்தி ஜீவித்து சபைகளை ஸ்தாபித்து இயேசுவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கால்நடையாய் சென்று கப்பல் ஏறி தேசம் பூரா பிரயாணம் பண்ணி உபத்திரப்பட்டவங்களை, சிறுமைப்பட்டவங்களை, எத்தனையோ சூழ்நிலையில் கிறிஸ்துவுக்காக அடிபட்ட அந்த மனுஷன், பாவியில் நான் பிரதான பாவி. இதே ஆவியோடு அவன் சொல்கிறான், இதே மனதோடு அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவிகளில் பிரதான பாவி. ஆண்டவரே, பாவி எல்லாரும் பாவி தான், ஆனால் முதல் பாவி யாருன்னா நான் தான் அப்படிங்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 அவருடைய ஆவியில் இந்த ஆவி இருந்தது. எத்தனையோ வருடங்கள் அவர் கிறிஸ்துவுக்காக பணி செய்திருந்தாலும், கிறிஸ்துவின் சபைகளை அவர் ஸ்தாபித்திருந்தாலும், அவர் மூலமாக நிருபங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அவருடைய ஆவியில் இது இருந்தது. இப்படி இந்த மனுஷன் இப்படி சொல்கிறான், மார்பிலை அடித்து கொண்டு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனுக்கு தேவன் கதவை திறக்கிறார். இன்னொரு மனுஷனுக்கு கதவை தேவன் அடைக்கிறார். நாம் ஒரு பரிசேயனா, நம்முடைய இருதயத்தில் ஒரு கர்வம் கொண்டவர்களா, பெருமை கொண்டவர்களா, அகங்காரக்காரர்களா நம்ம இருக்கும்போது தேவன் கதவை அடைக்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவதில்லை. ஆனால் நம்மை நாமே உணர்ந்து, ஆண்டவரே பாவியாகி என் மீது இரக்கமாறு ஆண்டவரே, அவன் புலம்புறான், மார்பில் அடித்து கொள்கிறான். இந்த நிலைக்கு நான் வரணும் ஆண்டவரே. நான் பல வருடங்களாக நான் சபையில் இருந்தாலும் ஆண்டவரே, நான் உம்மை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியல ஆண்டவரே. உன் இரத்தத்தை மதிக்க வேண்டிய பிரகாரமாக நான் மதிக்கல ஆண்டவரே. நான் செய்ய வேண்டிய பணியை நான் சிறப்பாக செய்யல ஆண்டவரே. எனக்கு உதவி தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபமும் நம்முடைய விண்ணப்பமும் நாம் நடக்க வேண்டிய பாதையுமா இருக்கணும். இதுதான் அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள் இப்படி வாழ்ந்தாங்க. அதை தான் பவுல் அந்த சிலுவை பற்றி அவ்வளவு விவரமாக சொல்கிறார். இப்போ நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிலுவை பற்றி ஏதோ ஒரு பழைய காலத்து கதையாக நமக்கு இருக்க வேண்டாம், பழைய காலத்து சம்பவமாக நமக்கு இருக்க வேண்டாம். ஆகையால் ஆண்டவரே, நான் வாசித்த பகுதிகளெல்லாம் ஆண்டவரே, சொல்லப்பட்ட வசனங்களையெல்லாம் நான் எண்ணி பார்க்குறேன் ஆண்டவரே, நிதானித்து பார்க்குறேன் ஆண்டவரே. என் ஆத்மாவோடு கூட என்னை பொருத்தி பார்க்குறேன் ஆண்டவரே, நிறுத்தி பார்க்குறேன் ஆண்டவரே. உன் வெளிச்சத்தில் நான் வாழ பிரயாசப்படுற ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை நானே திருப்திப்படுத்தி என் கண் சொருகி போக வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. அந்த காணிக்கை செலுத்தின அவன் எங்கேருந்து காணிக்கை செலுத்தியிருப்பான்? தசம்பாகம் எப்படி செலுத்தியிருப்பான்? எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது. வரங்களோ மற்ற ஏதோ எல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாமே உம்முடையது ஆண்டவரே. நான் ஒரு பொருட்டு அல்ல ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இப்படியாய் நம்முடைய ஆவியில் அந்த கள்ளனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வோம். நான் உள்ளபடி தண்டிக்கப்படுற ஆண்டவரே, நீரோ ஒரு பாவமும் அறியாதவர் ஆண்டவரே. இதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த சிலுவையில் இடத்தில் வந்து நாம் மனம் திரும்புவோம். தேவன் நம் உதவி செய்வாராக. ஆமென். வந்ததுலேருந்து வாய் திறக்காத சகோதர சகோதரிகள் 3-4 சகோதர சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருவாய் ஜெபிப்பதற்கு இப்பொழுது நேரமில்லை. நாம் எல்லாருமே வாயை திறந்து சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். அவரை மையப்படுத்தலாம், அவரை துதிக்கலாம். சிலுவை சகித்த நம்முடைய ஆண்டவர்
தேவனுடைய வலது பட்சத்தில் இப்பொழுது வீட்டிருக்கிறார் பிரியமானவர்களே. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். எல்லாருமா நம்முடைய வாயை திறந்து அவருக்கு கனத்தை செலுத்துவோம், மகிமையை செலுத்துவோம், அவருக்கு புகழ்ச்சியை செலுத்துவோம். பிரியமானவர்களே, நாம் உபத்திரப்படும் போது அவருடைய முகத்தை மறைப்பதே இல்லை. பிரியமானவர்களே, அவர் நல்ல தேவன். பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காய் வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சிலுவை பற்றின உபதேசத்தை இன்னும் நாங்கள் அறியும்படி எங்களுடைய மனக்கண்ணை திறந்துள்ளோம். எனக்காக பாடுபட்டதையும் அவமானங்களின் நிந்தைகளையும் சகித்ததையும் என் இயேசுவே நான் அறியும்படி ஆண்டவரே என்னுடைய மனக்கண்ணை திறந்தருள்வீராக. நாளிலே சபை கூடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, பூமியின் நாட்களெல்லாம் என்னுடைய நிலையை நான் அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும்னு சொன்ன ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை போல என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நிலையை நான் உணர்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, இரக்கமாறும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே நன்றி. சபை கூடி வந்து புதிதாய் வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாளில் கொடுத்த எங்கள் ஆகாரத்துக்காக நன்றி. நாங்கள் உமக்கென்று உண்டு உம்மை மையப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.